அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட அடுத்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தா நம்ம எக்ஸ்மேன் டீம் வந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. அதில் வந்து நம்ம மேக்னிடோ, அப்புறம் நம்ம ப்ரொஃபசர் எக்ஸு, அப்புறம் அந்த லேசர் விடுற பிக்காளி பைய இதெல்லாம் இருக்க போகுது. இன்னும் எவ்வளோ பேரை உள்ளே வச்சுருக்காங்க, இன்னும் யார் யாரெல்லாம் கொண்டு வந்து நம்மளை இன்னும் படம் ரிலீஸ் ஆகிறப்ப நம்ம பார்க்குறப்ப எப்படி எப்படிலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். மார்வல் வந்து இந்த மாதிரி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி நம்மளை உசுப்பேத்திட்டு இருக்காங்க. இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நம்ம டூம்ஸ்டேல வந்து நம்ம எக்ஸ்மென் டீம் ரிட்டர்ன் ஆகிறப்ப அதில் நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ், மேக்னிடோ அப்படின்னு லேசர் முட்டாப்பையா அப்படிங்கிற எல்லாரும் வராங்க. அப்போ வந்து இதுவே ஹைலைட்டாக இருக்குன்னா, அப்போ நம்ம 2 மெயின் கேங்ஸ்டர் எக்ஸ்மேனில் இருக்கிற ஆள் வந்தால் எப்படி இருக்கும்? ஓ சாரி நம்ம டெட்பூல் வில்லனுக்கு வந்து மார்வல் ஆண்டவர் வேற ஒரு பேர் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஆள் வந்து எக்ஸ்மேன் டீம்லாம் சேர மாட்டார். பட் அந்த ஆள் தனியாக இருக்கிற ஆள். அதேமாரி நம்ம உள்ளூரின் வந்து வேற யூனிவர்ஸில் இருக்க கேஸு. இது ரெண்டும் மறுபடியும் நம்ம டூம்ஸ்டேவில் உள்ளே வந்துச்சுன்னா படத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம டெட்பூல் அண்ட் உள்ளூரோட கேமியோ வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இருக்க போதா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். பட் இருந்தால் மாசாக இருக்கும் படம், அதுவும் தெரியும். பட் இந்த இடத்துல வந்து ப்ரொஃபசர் எக்ஸ் அப்புறம் நம்ம மேக்னிடோ இந்த 2 கேஸுமே எக்ஸ்மேனில் ஒரு முக்கிய புள்ளி. அது பத்தாது எக்ஸ்மேன் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சீரீஸ்லுமே இது ரெண்டுமே மாறி மாறி அடிச்சுட்டு கிடப்பாங்க. அது அப்பாற்பட்ட விஷயம். பட் இருந்தாலும் அதே சமயம் இந்த 2 பேருமே சில சமயத்தில் சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. அதுவும் சில மூவிஸில் நடந்திருக்கும். அந்த எக்ஸ்மேன் சீரீஸை பார்த்த எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்டாக யார் இந்த ப்ரொஃபசர் எக்ஸ், யாரா அந்த மொட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு அடர்த்தியாக கூந்தல் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இவருக்கு முடி போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம ப்ரொஃபசர் மொட்டை வந்து இந்த எக்ஸேவியர் ஸ்கூலோட ஒரு பிரின்சிபால் மாதிரியான ஆள். அது பத்தாதுக்கு நம்ம மியூட்டன்ஸோட ஒரு லீடர் மாதிரியான ஒரு ஆள் தான் இவர், இந்த மொட்டை. இந்த மொட்டைக்கு வந்து இருக்கிற ஃபேமஸ் பவரே டெலிபதி தான். இந்த ஆளோட டெலிபதி வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸானது. ஏன்னா அடுத்தவங்கள மைண்டுக்குள்ளே போயிட்டு என்னென்னமோ கண்ட்ராவிலாம் பண்ணுவான் இந்த ஆள். இவரால் ஹியூமன்ஸ் அப்புறம் மியூட்டன்ஸ் இவங்க 2 பேரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி என்ன வேணாலும் பண்ண வைக்க முடியும். ஏன் இந்த ஆள் நினச்சா எல்லாருக்குள்ளேயும் சண்டையை உருவாக்கி மொத்த உலகத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு இவரோட டெலிபதியோட பவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது பார்த்தாக்கு இவர் ஒரு இமோட்டலான கேரக்டர் தான். இவருக்கும் சாகுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. எக்ஸ்மேன் படத்தை பார்த்த எல்லாருக்குமே சில சீனில் இந்த ஆள் பொசுங்கி தூள் தூளாக போயிருப்பான், தேனோஸ் ஸ்னாப் பண்ண மாதிரி. அப்படி இருந்தும் ரிட்டன் ஆகி வந்து ஹாய் அப்படின்னு ஒரு கேஷுவலாக சொல்லிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு இமோட்டலான கேரக்டர் இந்த ஆள். பட் இதுவே வேற யூனிவர்ஸில் இருக்கிற நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணாலும் ஒரு நல்ல எண்ணத்தில் போயிருப்பாரு. அந்த இடத்துல யார்கிட்ட சண்டைக்கு போகிறோன்னே தெரியாமல். ஆனால் அந்த இடத்துல நடந்தது வேற. இவரோட டெலிபதி ஸ்ட்ராங் தான். பட் இருந்தாலும் அந்த இடத்துல வாண்டா வந்து கொலவெறியில் எல்லாரையும் போட்டு தாக்கிட்டு இருந்தாங்க நம்ம வாண்டாக்கா. அதனால டெலிபதியில் ஒன்றும் பண்ண முடியாதரா என்னங்கிற மாரி நம்ம ப்ரொஃபசர் எக்ஸோட தலையை நசுக்கி போட்டுரும். அப்படி வம்படிக்கு போயிட்டு அடி வாங்கியிருப்பார் நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ் அந்த யூனிவர்ஸில். ஒரு பக்கம் நம்ம மொட்டை இந்த அளவுக்கு இருக்குன்னா, அதே பக்கம் அந்த சைடு நம்ம மேக்னிடோ. இந்த ஆள் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். நம்ம மேக்னிடோவும் ஒரு மியூட்டன் தான். இவரும் அந்த எக்ஸேவியர் ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னர் மாதிரி ஹெல்ப் பண்ணியிருப்பாரு நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ்க்கு. சில சமயம் வில்லனாக இருப்பான், சில சமயம் ஹீரோவும் மாறுவான். அப்படிப்பட்ட கேரக்டர் தான் அந்த மேக்னிடோ. எப்போ தோன்றப்பெல்லாம் வில்லனாக இறங்கி எல்லாரையும் டென் அடிப்பார். அதே சமயம் தோன்றப்பெல்லாம் நல்லவனாக மாதிரி நல்லது செய்ய சில சமயம் இது பண்ணுவார். நல்லவனா வாழலாம் அப்படின்னு நினைப்பாரு சில சமயத்தில். ஆனால் வாழ விட மாட்டாங்க. ஏன்னா இவர் மியூட்டண்டாக இருக்கிறதுனால உலகத்தில் எங்கே போனாலும் இவருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இவரும் ஒரு இமோட்டல் மாதிரியான கேரக்டர் தான். இவருக்கும் சாவு அவ்வளோ சீக்கிரம் கிட்டக்க வராது. ஏன்னா இவர் ஒரு மியூட்டண்டாக இருக்கிறதுனால அதோட ஒரு பவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இவரோட மெயின் பவரே இவரால் எப்படிப்பட்ட உலோகமாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் அவரோட செம்ம பவர். இதை வச்சு பூமியவே அழிக்கிற அளவுக்கு ஒரு கடத்தில் போயிருப்பார். அதனால் அதுலேருந்து மீண்டும் வந்திருப்பார். அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமும் திரும்ப கெட்டதுக்கு போவார், நல்லதுக்கு வருவார். அதே சமயம் இவரோட பவர்ஸை எக்ஸ்ட்ரீமாக யூஸ் பண்ணால் இந்த உலகத்தை டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு இருக்குங்கிற ஒரே காரணத்தினால தான் நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ் வந்து இவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எடுப்பார். அந்த காரணத்தினாலே தலையில் ஒரு ஹெல்மெட்டை மாட்டிகிட்டு இருப்பார். நம்ம ப்ரொஃபசர் எக்ஸ் வந்து நம்ம மொட்டை வந்து வீல் சேர்லேயே இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆள் தான். ஒரு ஃபைட்டில் வந்து நம்ம புல்லட்டை வந்து நம்ம மேக்னெட்டை வந்து ஒரு பக்கம் தள்ளி விடுவார். அது நேராக போயிட்டு நம்ம ப்ரொஃபசர் எக்ஸோட முதுகெலும்புலேயே சொல்லிவிடும். அதனால நம்ம தலைவன் வந்து வீல் சேர்லேயே இருப்பான். கடைசியில் அதுவும் ட்ரெண்டாகவே ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் நம்ம மேக்னெட்டோ தான். 2 பேருமே மியூட்டன்ட். அது பார்த்தாக்க இவங்க 2 பேருமே அட்வான்ஸ்டு பவர் உள்ளவங்க. அது மட்டும் இல்லாமல் மியூட்டனோட லீடர்ஸ் மாதிரியான 2 கேரக்டர். இவங்க 2 பேரும் டூம் ஸ்டைல் அப்பியரன்ஸ் ஆகி என்ன விஷயத்தை மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். இதில் வேறு நம்ம டூம் வேறு தேடி தேடி போய் குழந்தைகளை கிட்னாப் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஆள் வேறு. இதில் வேறு இவங்க வேறு. இது பார்த்தாக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் வச்சு டூம் ஸ்டைல என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் தெரியல. பட் இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும். மார்வல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் டூம் ஸ்டேல செம்மையாக குக் பண்ணி ஒரு விருந்தே போகலாம் அப்படிங்கிற மாதிரியே மார்வல் ஃபேன்ஸுக்குலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு இதையும் செதுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு பார்த்து பார்த்து.
இதில் வேற நம்ம ஓஜி ஸ்பைடர்மேனாக இருக்க நம்ம டாமி அண்ணனை வந்து போட்டு தள்ளுறதா அப்படிங்கிற மாரி பிளான் போட்டுருந்த மாரி சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஆள் என்னடா பண்ணா? அந்த ஆள் நல்ல மனுஷன். இருக்கிறதுலேயே ஓஜி ஸ்பைடர்மேன் நல்ல மனுஷன் அந்த ஆள் தான். அவரையாவது விட்டுருங்கடா. அடுத்தது நம்ம டோனி ஸ்டார் கூட தத்துப்புள்ள வந்து எப்படி நம்ம டாக்டர் டூம் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறப்ப பார்க்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம டோனி ஸ்டார் கூட ஃபேஸ் கட்டில் இருக்க அதே டாக்டர் டூம் நம்ம ஆர்டிஜே 2 கிட்டமே நடிக்கிறாரு. அதில் எப்படி பார்க்க போகிறாருங்க அந்த மொமெண்டமும் பயங்கரமாக இருக்கும். இந்த தடவை மார்வல் வந்து சும்மா தெறிக்க விட போகிறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது.